முதல்ல இந்த ராமச்சரித்திரம் அப்படிங்கிறத லவகுஷர்கள் கிட்ட இருந்து ராமரே கேட்கிறார். ராமர் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த கதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ என்னன்னா இதுல விஷயம் என்னன்னா, ராமனுடைய கதை அப்படிங்கிறது யாருடைய பெருமையை பத்தி பேச வந்திருக்கு? ராமனுடைய பெருமை தான் பேச வந்திருக்கு. ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய பெருமை பேச வந்திருக்கு. ராமரே உட்காந்து ராமனுடைய பெருமையை கேட்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. ஒருத்தர் உட்காந்துட்டு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா எவ்வளவு அழகா என்ன புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது அசுர குணம் இல்லையா? ஏன்னா ஹிரண்யகசிபு என்ன பண்ணுவா, என்ன புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ராமர் போய் ஏன் ராமாயணத்தை கேட்டார்? ஏன்னா அது அவருடைய புகழை பாட வந்த ஒரு சரித்திரம் இல்லையா? அப்ப ராமர் ராமாயணத்தை கேட்கலாமா, கேட்டது சரியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் வரணும். யாரெல்லாம் ராமாயணம் சரியா கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வருமா? அதற்காக இந்த கேள்வி வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து வால்மீகி ரிஷி அதுக்கு பதிலும் சொல்லிட்டார். என்ன பதில் சொல்றாரு? ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய பெருமையை சொல்ல வந்த கதையே அல்ல. ராமாயணம் அப்படிங்கிறது சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு சொல்றார். ராமாயணம் அப்படிங்கிறது சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்த சரித்திரம். அந்த சீதையினுடைய கணவனா ராமர் இருக்கிறதுனால அவனையும் சேர்த்து போனா போகுதுன்னு சொல்லிட்டாராம். அப்ப ராமருக்கு எங்க பெருமை? சீதையினாலதான் பெருமையா. அப்படிப்பட்ட சீதையினுடைய பிறப்பு, சீதையினுடைய விவாகம், இதை பார்க்கலாம் இன்னைக்கு. சீதா அப்படின்னாவே அயோனிஜையாக தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆண் பெண்ணுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு மாந்தர்களுக்கு பிறக்காம தானாக தோன்றியவள் சீதா அப்படின்னு பேர். என்ன பண்றா, அவங்க அப்பா ஜனக மகாராஜன் யஜ்யம் பண்ணுவதற்காக நிலத்தை உழுதுட்டு இருக்கான். அப்ப கீழே இருந்து அவனுக்கு அந்த குழந்தை கிடைக்குது. குழந்தையோட சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பெரிய, அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பானமும் கிடைக்குது, ஒரு வில் கிடைக்குது. அந்த வில்லை என்ன பண்றா, கொண்டு வந்து வச்சிருக்கான். அந்த குழந்தை வளர வளர இந்த வில்லும் வளர ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையோட சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வில்லு ரொம்ப கனமாயிட்டு இருக்கான். இந்த வில்லை யாராலையும் நகர்த்தவே முடியலையா. வீட்டை தானே கிளீன் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்களா அந்த வில்லை நகர்த்தி கிளீன் பண்றதுக்கு. ஆனா அந்த குழந்தை வளர வளர என்ன ஆச்சு அப்படின்னா சீதைக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அந்த வில்லை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரே கையில தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அப்ப அவங்க அப்பா யோசிச்சாரு, இந்த வில்ல எந்த ஆம்பளையால் நகர்த்த முடியல, நம்ம பொண்ணோ சின்ன பொண்ணு வில்ல சீக்கிரம் நகர்த்திடுறா. அப்ப இவளுக்கு கிடைக்கக்கூடிய ஆம்பளை எப்படி இருக்கணும்? இவளை மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவான், புருஷன் விழுந்துருவான். அதனால என் பொண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, இத்தனை ஆண்களால நகர்த்த முடியாத வில்ல என்ன பண்றா, என்னுடைய ஒரே ஒரு பெண் ரொம்ப எளிமையா நகர்த்திட்டு போயிடுறா இல்லையா? அப்ப இவளுக்கு தகுந்த ஒரு வரணம் இல்லையா பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு மனசுல ஒரு சிந்தனை. அது மட்டும் இல்லாம சீதை வளர வளர ரொம்ப சௌந்தரியமா வளர்ந்துட்டு இருக்காள். லக்ஷ்மி இல்லையா, மகாலட்சுமி இல்லையா? ஸோ மகாலட்சுமி எப்படி இருப்பா, ரொம்ப லட்சணமா வளர்ந்துட்டு இருக்காள். வளர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சம்பந்தம் பேச வந்துட்டாங்களாம். ஏன் பையனை கட்டி கொடுங்க, ஏன் பையனை கட்டி கொடுங்க, ஏன் பையனை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 வயசுலேருந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீதைக்கு 4 வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா சொல்லிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதில்ல சார், இன்னும் டைம் ஆகும், என் பொண்ணெல்லாம் செட்டில் ஆகணும், 6 வயசுலாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு 6 வயசு. அவ்வளோ நம்ம கதையெல்லாம் பேச வேண்டாம். இன்னைக்கு 4 வயசு கல்யாணம் கேட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணா ஜனக மகாராஜன், ஓஹோ நிறைய பேர் சம்பந்தம் கேட்டே இருக்காங்க, போட்டோ அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. போட்டோ பார்க்க முடியல, ஒருத்தன் போட்டோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. சரி என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு போட்டி வச்சுட்டாரு. யாரு இந்த வில்ல நான் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன், முடிஞ்சா அவன் தட்டு பாருங்கடா அப்படின்ட்டாரு. அதனால இது என்ன பெரிய பிரமாதம், எங்க வீட்டுல நாங்க என்ன பண்றோம், நிறைய விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளவரசரா வராங்க, வில்ல நகத்தை பாக்குறாங்க. அப்புறம் மேல தூக்குறது கட்டுறதெல்லாம்
நகர்த்த முடிய மாட்டேங்குது அவனால். போய் நல்லா சாப்பிட்டு வா, பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு வா போன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நல்லா தண்டால் எடுத்து பஸ்க்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. சின்ன பசங்க வராங்க, ராஜாக்கள் வராங்க, மல்யுத்த வீரர்கள் வராங்க, அசுரர்கள் வராங்க, தேவர்களும் வராங்க, அப்பப்போ ரிஷிகளும் வந்துட்டு போகிறாங்க. ரிஷிகள் கூட அவங்களுக்கு ஆசை இருக்குது. லக்ஷ்மினா யாருக்கும் ஆசை கிடையாது இல்லையா? அவங்களுக்கு வேற விதமான லக்ஷ்மி தேவை. அவங்களுக்கு தவம் அப்படிங்கிற லக்ஷ்மி தேவை. எல்லாமே லக்ஷ்மி தானே. தபோதனர் அப்படின்னு பேர் யாருக்கு தெரியுமா? நாரதருக்கு தபோதனர் அப்படின்னு பேர். அதனால்தான் முதல் ஸ்லோகமே ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது? தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு ஆரம்பிக்குது. தபசப்தத்தோட தான் ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் இதுதானே. என்னது? தபம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல முதல்ல தோன்றிய சப்தம் என்னதான்? தபம் அப்படிங்கிறது. தபம்னா என்னன்னு ஸ்ரீராம் சொல்லுவோம். என்னடா தபம்னா? அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். கழுத்த ராதே ராதே போட்டிருக்கல, சொல்லு பார்க்கலாம். தவம்னா என்னது? இடம் விடுங்க உள்ள. கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாரும். இப்ப உட்காந்துருக்கீங்கல்ல, இது தவம் தான். கஷ்டப்பட்டு ஓகே, சரி, செட்டில் டவுன். ஓகே, அப்போ சரி, தவம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய நன்மைக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமம் தான் என்ன சொல்கிறாங்க? தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிஷிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த வில்லை நகர்த்தி பார்க்குறாங்க, நகர்த்த முடியல. யாராலையும் நகர்த்த முடியல. வருஷங்கள் போயிட்டே இருக்குது. 4 வருஷன்றது 5 வருஷம், 5 வயசு ஆகுது சீதைக்கு. 5ன்றது 6 ஆகுது. இப்போ ஜனக மகாராஜ் தலையில் கை வச்சு உட்காந்துட்டான். ஐயையோ, என் பொண்ணு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியலையே, பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது. 6 வயசாயிடுச்சு என் பொண்ணுக்கு, யார் கல்யாணம் பண்ணிப்பா என் பொண்ணை? அந்த காலத்தில் 6 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுதான் சிறந்த வயசு. இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க யார் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ராம லக்ஷ்மணன் 2 பேரும் யாரோட வராங்க? விஸ்வாமித்திரோட வராங்க. அந்த கதையெல்லாம் ரொம்ப பெரிய கதை, அதுக்கு போக வேண்டாம். அவங்க சம்ஹாரம்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகலாம் பசங்களை அப்படின்னு முடிவு பண்ணுறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்னா, விஸ்வாமித்திரருக்கு வந்து ஒரு பெரிய கடன் இருக்கு அவங்க குடும்பத்தில். எந்த குடும்பத்தில்? தசரதோட குடும்பத்தில் ஒரு பெரிய கடன் பட்டார். என்ன கடன் பட்டார் அப்படின்னா, இந்த ராமனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஹரிஷ்சந்திர மகாராஜன். எல்லாரும் தெரியும், ஹரிஷ்சந்திர மகாராஜன் தெரியும் இல்லையா? ஹரிஷ்சந்திரனுக்கு பெரிய பாவத்தை, பெரிய பிரச்சனை கொடுத்தது யார் தான்? விஸ்வாமித்திரர் தான் இல்லையா? கடைசி வரைக்கும் விஸ்வாமித்திரர் வந்து ஹரிஷ்சந்திரனை விடவே இல்லை. அவனை ஸ்குவீஸ் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணிட்டார். அப்போ அந்த விஸ்வாமித்திரர் யோசிச்சாரா, நான் இந்த குடும்பத்திற்கு, இந்த குலத்திற்கு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், இந்த குலத்துக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணு நினைச்சார். இருக்கிறதே நல்ல காரியம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதுவும் குறிப்பா ராமருக்கு திருமணம் செய்யறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த விஷயம். அப்ப என்ன பண்ணாரா, விஸ்வாமித்திரர் காத்துட்டு இருக்காரு, இந்த நன்றி கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராமர் பிறந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டாரோ இல்லையோ, நீங்க ராமாயணத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ராமாயணத்தில் ராமர் ஜென்மம் எடுத்தார், அடுத்த ஸ்லோகம் விளாண்டார், எதுவுமே இருக்காது. அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தா விஸ்வாமித்திரர் வந்துட்டார், அவ்வளோதான், வேலைக்கு கிளம்பிட்டார். கிருஷ்ணர் மாதிரிலாம் டைம் பாஸ்லாம் பண்ண மாட்டார் ராமர். அவர் பாடு டைம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்படி விஸ்வாமித்திரர் என்ன பண்ணான்னு சொல்கிறார், ஹாலிடே போயிட்டு வரலாமா, போகலாமாப்பான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு என்ன ஸ்கூலா, எக்ஸாமா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்களா, மார்க் வாங்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வரம் குருவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறாங்க? எந்த ஊருக்கு போகிறாங்க? ஜனக மகாராஜனுடைய ஊருக்கு போகிறாங்க. அவங்க ஊர் என்னது? மிதிலா தேசத்துக்கு போகிறாங்க. போகும்போது தான் அகல்யனுடைய சாப விமோட்சம்லாம் ஏற்படுது. நிறைய விஷயங்களை பார்த்துட்டே போகிறாங்க. கங்கா மகாத்திலாம் நடக்குது. மிதிலைக்கு போகிறாங்க. போகும்போது இப்போ வால்மீகி ரிஷி டைட் ஆகிட்டார். இனி மேலே எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா அவரே ஆதி கவி,
ராமாயணமும் ஆதி காவியம் ரெண்டும் சேர்ந்துருச்சு இல்லையா? இனிமேல் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு அளவே இருக்காது. அவ்வளவு எழுதுறாரு. சீதையை வர்ணிக்கிறாரு, மிதிலையை வர்ணிக்கிறார், ராமலக்ஷ்மண வரதை வர்ணிக்கிறாரு. அப்படி வர்ணிக்கிறார். ராமலக்ஷ்மணன் 2 பேரும் நடந்து வராங்களா, அவங்க நடந்து வரக்கூடிய அழகை என்ன பண்ணார், முதல்ல வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். பகவானுக்கு பலவிதமாக நடக்க தெரியும். நமக்கெல்லாம் நடக்கவே தெரியாது இல்லையா? நடந்தால் வாத்து மாதிரி நடப்போம். பகவான் எப்படி நடக்கிறார் அப்படின்னா பலவிதமான கத்தியில் நடப்பார். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா அந்த கத்தியெல்லாம் பார்க்க முடியும். சிம்ஹகதி, கஜகதி, அஸ்வகதி, அப்புறம் வேற என்ன இருக்கு, சர்ப்பகதி, இப்படி பலவிதமான கத்திகள்லாம் இருக்கு. இதுல சிம்ஹகத்தினா என்னது? சிங்கம் மாதிரி நடப்பாரு. சிங்கம் எப்படி தெரியும் நடக்கும்? சிங்கம் நடந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு என்ன பண்ணும் அப்படின்னா தலையை மட்டும் திருப்பி பார்க்கும், உடம்ப திருப்பாது, தலையை மட்டும் டக்குன்னு திருப்பி பார்க்கும், எதிரிகள் பின்னாடி இருக்காங்களான்னு சொல்லி. அப்புறம் மெதுவாக நடக்கும், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடக்கும். அது சிம்ஹகதி. அடுத்து வர்றது கஜகதி. கஜன்னா என்னது? யானை. யானை எப்படி நடக்கும் தெரியும்ல? போய் யானை எப்படி நடக்கும் தெரியுமா? நீங்க ரோட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். மெதுவா மணி இருக்கு, மணி வேற கட்டியிருப்பாங்க, மணியை ஆட்டிக்கிட்டே நடந்து போகும். இது கஜகதி. அடுத்து வர்றது அஸ்வகதி அப்படின்னு ஒன்று இருக்கு, குதிரையை போல் நடக்கிறது ஒன்று இருக்கு. அதன் பிறகு சர்ப்பகதி அப்படின்னு ஒன்று இருக்கு. சர்ப்பம் எப்படி நடக்கும்? சர்ப்பம் எப்படி ஓடும்? பாம்பு பையன் வேகமாக போயிடும் இல்லையா? இப்படி பலவிதமான கதிகள்லாம் இருக்கு. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலாம் இங்கே இருக்காங்க போல இருக்கு. இப்படி பலவிதமான கதியில் என்ன பண்றாரா, ராமலக்ஷ்மணன் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வரது அழகா என்ன பண்றாரு, இங்க வால்மீகி ரிஷி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ராமலக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் வந்துட்டு இருக்கார். இதை முதல்ல யார் பார்க்கறது? அப்பா பார்த்தார், மாமனார் பார்த்துட்டார். யாரு? ஜனக மகாராஜன் பார்க்கிறார். பார்த்த உடனே ஜனக மகாராஜனுக்கு உண்மையில எந்த விஷயத்து மேலே பற்றே கிடையாது. அவர் குரு பிரச்சாரம் கிளாஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, ஊரே பத்தி எரியும், இவர் உட்காந்துட்டே இருப்பார். மற்ற கன்னியாசம் எந்திரிச்சு ஓடுவாங்க, ஐயோ நம்ம கோமணம் எரிய போதே, நம்ம கமணல் எரிய போதில் எந்திரிச்சு ஓடுறாரு. இவர் கம்மன் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படி தன்னுடைய நாடே பத்து எரிஞ்சாலும் அவர் எதுக்கு மேலேயும் பற்று இல்லாத ஜனக மகாராஜன் என்ன பண்றாரு, இப்போ பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் வராரு, விஸ்வாமித்திரர் பக்கத்தில் வந்துட்டார். உண்மையில ரிஷிகள்லாம் வந்தா என்ன பண்ணும், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணல, ஹே விஸ்வாமித்ரா பத்ரம் தே அப்படின்னு சொல்லி சொல்றேன், நீ நல்லா இருப்பா சொல்லி சொல்லணும். டேய் நீ என்ன என் காலில் நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லணும். ஆனா இவர் சொல்லிட்டாரு, ஜனக மகாராஜன் சொல்ற விஸ்வாமித்திரர் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு. எப்படி தெரியுமா இருக்கு, பிச்சைக்காரன் கேட்டா பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, மகாராசனா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்றோம். பட் அவங்க என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல நம்மள மகாராசனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. பகவான் பாதுகாக்க வராரு. பாதுகாக்க வந்து ஐயோ ஏன்பா இப்படி வந்துட்ட, எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது, ஊருக்கண்ணெலாம் இப்படி வரலாமா நீ, எனக்கு பாரு பெரிய கை இருக்கு, மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா, உன் தோலுக்கு ஒரு பல்லாண்டு, என்கிட்ட சங்கு சக்கரம் இருக்கு அதுக்கும் ஒரு பல்லாண்டு, என் பாதம் இருக்கு அதுக்கும் ஒரு பல்லாண்டு, எல்லாருக்கும் பல்லாண்டு. அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணாரு, விஸ்வாமித்திரா கொஞ்சம் இரு நல்லா இருங்க சொல்றாரு. விஸ்வாமித்திரர் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறாரு, இவன் கண்டிப்பாக உங்கள் பசங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா, உன் பையனாக தான் நடந்து கூட்டி வருவியா நீ, இவ்வளவு அழகான ஒரு பசங்க, அவங்க காலை பார்த்தா தாமரை போல் அவ்வளவு சிவந்து இருக்கு, இந்த பசங்களை நடந்தே கூட்டி வந்துட்டு இருக்கு, உனக்கு கொஞ்சமாவது மனசு இருக்கா, ஆனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சொல்றா, விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, விஸ்வாமித்திரர் ஜனகன் கேட்குறாரு, என்னப்பா இவங்க முடி இவ்வளோ அழகா இருக்கு, என்னால் இவங்க முடியிலிருந்து கண்ணை திருப்பவே முடியலையே, என்ன இருக்கு இவங்க முடியல அப்படின்னு கேட்குறாரா. விஸ்வாமித்திரர் சொன்னாரா, எனக்கும் அதே பிரச்சனை, நானும் நல்லா விழுந்துட்டேன் அப்படின்னு. மைவண்ணன் அருண் குஞ்சி குழல் தாள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் சொல்லுவார். முடி எப்படி இருக்கும், பகவானுடைய கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமாவாசை இருட்டு நல்லா கருகும்னு இருட்ட ஒரு கொத்தா பிடிச்சிட்டு வந்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதை நல்லா திரண்ட ஒரு அமாவாசை இருட்டை நல்லா திரட்டி அதை நல்லா பட்டை தீட்டி அதை நீங்கள் முடியாக மாற்றிங்கன்னா எப்படி கருகருன்னு இருக்குமோ அந்த மாதிரி ராமனுடைய முடி எப்படி இருக்கும், நல்லா கருப்பாக இருக்குமா. சரி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்டையாக இருக்குமா அப்படின்னா இருக்காதா, சுருண்டு 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 இருக்குமா. சரி சுருண்டு சுருண்டு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குமா அப்படின்னா இல்லையா,
அடர்ந்து இருக்குமா. சரி அடர்ந்து இருக்கே, உள்ள ஏதாவது குருவிக்கு கூடு கட்டி ஸ்மெல் வருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நல்லா வாசம் கம 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 கமன்னு வாசமாக இருக்குமா. இப்படிப்பட்ட அந்த கூந்தலை பார்த்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா, விஸ்வாமித்திரே முதல்ல கூந்தலை பார்த்து விழுந்தார். ராமருடைய அந்த சுகை அழகை பார்த்து விழுந்துட்டார். அதுக்கப்புறம் விழுந்தது யார்? இப்போ மாமனார் முதல்ல விழுந்துட்டார். சொல்லிட்டார், நாளைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டார். அடுத்த நாள் சீன், இப்போ மிதிலைக்குள்ளே போகிறாங்க. இது வரைக்கும் நடந்து வந்தது எந்த கத்தியில் வந்தாங்க அப்படின்னா சிம்ம கத்தியில் வந்தாங்களா. சிங்கம் போல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அம்பை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போகும்போது சிங்கம் மாதிரிலாம் போகக்கூடாது. ஏன்னா ஊருக்குள்ளே நமக்கு எதிரிகள்லாம் கிடையாது. அங்கே எப்படி போகணும், ஊருக்குள்ளே அப்போல்லாம் யானை வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. மெதுவாக நடந்து வரும், டைம் 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 மணி ஆடிட்டே வரும். அந்த மாதிரி மெதுவாக வராங்களா. எல்லாரும் எட்டி பார்க்குறாங்களா, இந்த 2 பேர் வரக்கூடிய அழகா எல்லாரும் பார்க்குறாங்களா. அந்த ஊரில் ஷாமலா அப்படின்னு ஒரு பொம்பளை, கோமலா அப்படின்னு ஒரு பொம்பளை. ஷாமலா அயோத்தியா சேர்ந்தது, கோமலா மிதிலையை சேர்ந்தது. 2 பேரும் பக்கத்து வீடு, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏ ஷாமலா சொல்லு கோமலா, 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் இந்த ஷாமலா கோமலாவும் எப்போ சீதையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க சண்டை வந்துருச்சான். கோமலா சொல்கிறா, எங்கள் சீதையை மாதிரி அழகு யாருக்காவது இருக்கா இந்த ஊரில்? உலகத்தில் யாராவது அழகாக இருக்காங்களா சீத்தை மாதிரி? சீத்தை கேட்ட வரன் எங்கே இருக்கானோ அந்த நாராயணனே வந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் சீத்தை அவ்வளோ அழகு அப்படின்னு கோமலா சொல்கிறது. ஷாமலா அதுக்கு சொல்கிறது, நீ எங்கே கண்ட? நான் எங்கள் ராமரை கண்டு இருக்கேன். எங்கள் ராமரை போல ஒரு புருஷனே கிடையாது. உங்கள் சீத்தை என்ன, சீத்தை மாதிரி 1000 பேர் வந்தாலும் சொக்கி போயிடுவாங்க எங்கள் ராமர்கிட்ட. எங்கள் ராமரை போல் யாருமே புருஷன் கிடையாது அப்படின்னு ஷாமலா சொல்கிறது. எனக்கு என்னடே தெரியும், நீ உங்கள் ஊரக்காரங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற. கோமலா தான் இது, சீதை தான் அழகுன்னு கோமலா பேசுறது. ஷாமலா சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு. இனிமேல் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. 2 பேரும் என்ன சொல்கிறது டூ விட்டாங்க, காய் விட்டாங்க, நடுவில் தட்டி போட்டாங்க, பேசிக்கிறதே கிடையாது. இப்போ ஊரெல்லாம் பேசிக்குது, ராமர் வரார், தெருவோரமாக தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் பார்க்கும்படியாக வந்துட்டு இருக்காரு, ரொம்ப கம்பீரமாக வந்துட்டு இருக்காரு, லக்ஷ்மணர் சேர்ந்து வந்துட்டு இருக்காரு, எல்லாரும் வாங்க வந்து பாருங்க பாருங்கன்னு ஒரே சத்தம் ஊரெல்லாம். இது ஷாமலா கோமலா 2 பேருக்கு அது கேட்டுச்சோ இல்லையோ, 2 பேரும் குடுகுடு ஓடி வராங்க. இந்த ஷாமலா முதல்ல வந்துட்டா. இத்தனை நாளாக கூப்பிடாம இருந்தாலையா, அது கூப்பிட்டா, ஏ கோமலா கூப்பிட்டா, என்னாடி ஷாமலா வெளியில வா, எதுக்குடி வெளில வா சொல்றேன், வெளில குடுன்னு ஓடி வந்தா. அங்க பாரு எங்க ராமரை அப்படின்னா. 2 பேரை பார்த்தாங்க, ஷாமலாவும் பார்க்கறா, கோமலாவும் பார்க்கறா. கோமலா பார்த்து சொல்றேன், உண்மைதான், ராமர் எவ்வளவு சுந்தரமா இருக்காரு, பார்த்து மயங்கிட்டே இருக்கா. இப்போ ஷாமலா சொல்ற, பாத்தியா எப்படி இருந்தாலும், எப்படி பாத்தியா எங்க ராமர் எப்படி பாத்தியா? ஆனாலும் எங்க சீதா அழகு போ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு ஓடி போயிட்டேன். இந்த பக்கம் கதவை போட்டு அந்த கதவை போட்டேன். அப்படி பக்தர்களுக்குள்ளார அந்த மாதிரி இருக்கும், வச்சனம் இருக்கும். 2 பேர் நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஒரு சின்ன பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போறான். சீதாக்கா சீதாக்கா அப்படின்னு சொல்லுவேன். சீதா அப்ப பூ பறிச்சிட்டு இருக்கா பகவானுக்கு மாலை கட்டுறதுக்காக. அவங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதா யாரு வந்திருக்கா, வாங்க சொல்றேன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். சீத்தை மேலே அந்த புறத்தில் மேலே மான மாளிகையில் அங்கேருந்து மானபுரத்துலேருந்து பார்க்குறேன். யாரையும் எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத சீத்தை. அப்போ தான் முதல் முறை என்ன பண்ணுறான்னு தலை குடிச்சிட்டே இருக்கா. பார்க்கலாமா வேண்டாம் நினச்சிட்டு இருக்கா. சரி பார்த்தலாம், ஏதோ மனசில் ஒரு நல்ல விஷயம் ஏற்படுது, நல்ல ஒரு எண்ணம் ஏற்படுது. சரி ராமனை பார்த்தலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தலை குடிச்சிட்டு இருந்தா முடி இப்படி அவன் கீழே முடி வருது. அந்த முடியை சரி பண்ணுற மாதிரி மேலே பார்க்குறேன். நிறைய பேர் இப்போ பேர் ஸ்டைலாக வச்சுருக்காங்க, முடியை சரி பண்ணுற மாதிரி மேலே பார்த்துக்கேன். ஆனால் சீத்தை கிட்டேருந்து வரேன். முடி என்ன பண்ணுறா, ஸ்டடி பண்ணுற மாதிரி பார்த்தது அவ்வளோதான். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். பகவானுடைய தோல் அழகை பார்க்குறேன். தோல் கண்டார் தோலே கண்டார், பெருமன்னன் தாள் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். தோலை பார்க்க ஆரம்பித்தாலும் நல்லா உருண்டு திரண்டு இருக்குது தோல். அதுக்குன்ட்டு கட்டி கட்டியாக போயிட்டு ஜிம்மில் இருக்கணும் அந்த மாதிரி தோல் இல்லைங்க. நல்லா உருண்டு திரண்டு உருண்டையாக இருக்குது, நல்லா மொழுன்ட்டு வெண்ணெய் மாதிரி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கா. மேலே அம்பு ஒன்று வச்சுக்கிட்டு கம்பீரமாக நடந்து வந்துட்டு இருக்காரு. இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். 2 பேர் வந்தாங்க,
ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒருத்தர் தான் பார்த்தேன். அப்படியே பார்த்து நின்றுருக்கேன். பார்த்தவ தோலை பார்க்க ஆரம்பிச்சா. சரி கண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, தோலை தவிர வேற ஏதாவது பாரு சொல்கிறேன். கண்ணு நகர மாட்டேங்குதான், தோலையே பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது பகவானுக்கு காலை பார்த்துட்டாங்கன்னா காலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே கண் நகர மாட்டேங்குதான். தோலை பார்த்தவ நேராக காலில் விழுந்துட்டான், சரணாகதி. அவ்வளோதான், இனி மேலே வேற கத்தியே கிடையாது, இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். யாரா இருப்பாங்க இவங்க, யாரா இருப்பாங்க? சூரிய பகவானா இருப்பாரோ, ஒருவேளை இந்திரனா இருப்பாரோ, ஒருவேளை பிரம்மாவா இருப்பாரோ, ஒருவேளை அஸ்வினி குமார்கள் ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி அவங்களா இருப்பாங்களோ, ஒருவேளை மன்மதனே இறங்கி வரானோ, இல்லை ரிஷிகள்லாம் யாராவது வராங்களோ, இல்லை சாட்சாத் நாராயணனே வந்துட்டானோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இவ யோசிச்சுட்டே இருக்கா. யோசிச்சுட்டே இருக்கும்போது ராமரும் லக்ஷ்மணும் கடந்து போயிட்டாங்க அந்த பக்கம். யோசிச்சு கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்க, ஐயோ விட்டுட்டு சான்ஸை விட்டுட்டு, ஒரு கையில் ஒரு பூ பந்து இருந்தால் தூக்கி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சாங்க. அதெல்லாம் இந்த பிறவில் ஆகாதுமா, அடுத்த பிறவில் கிடைக்கும் இல்லையா? இந்த பின்னாடி போகும்போது சிண்டை பிடிச்சி இழுக்கிறது, இந்த பந்தை தூக்கி போடுறது இல்லையா, முடியை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் கிருஷ்ணலீலையெல்லாம் நடக்கும். ராமலீலை அதெல்லாம் நடக்காது, ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. தேவரென்று அஞ்சினோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரை பார்த்து நம்ம தேவன் நினச்சிட்டோமே அப்படின்னு பயந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த சின்ன பொடி சொல்கிறாளாம், அவங்க தேவர்கள் இல்லையா, அவங்க ராம லக்ஷ்மணர்களா, தசரதனுடைய பசங்களா, அயோத்தியிலேருந்து வந்திருக்காங்களா, உங்கள் அம்பை பார்க்க வராங்களா, நாளைக்கு இல்லை பார்க்க வராங்களா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எடுத்துச்சிங்க எல்லாம் ஓட்ட குடு குடு குடுன்ட்டு அரசவைக்கு வந்துருச்சுங்க. ராம லக்ஷ்மணன் வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவன் ஜனக மகாராஜன் ஏற்கனவே மயங்கி போயிட்டான், அவனும் பார்த்துட்டே இருக்கான். அப்போ மற்ற ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லை தூக்கி தூக்கி பார்க்குறாங்க, நகர்த்தவே முடியல. மறுபடியும் ஜனக மகாராஜன் சொன்னார், இங்கே ஆண் மகன்களே யாரும் இல்லையா, இந்த ஒரு வில்லை இது வரைக்கும் நகர்த்துனவங்க யாருமே கிடையாது, வேற யாராவது இருக்கீங்களா, இது நகர்த்தக்கூடிய ஆண் மகன் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. விஸ்வாமித்திரர் உடனே சொன்னார், ராமா அந்த வில்லை பாரு. அதான் சொன்னார், நம்மளா அந்த பாத்திர சாமி அப்படின்னு சொல்லுவோம். பட் ராமருக்கு புரியும், குரு என்ன சொல்றான்னு புரியும். இருக்கிற லக்ஷ்மி இல்லையா, தன்னுடைய வைஃப் இல்லையா, அவருக்கு தெரியும் எப்போ என்ன டைமில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தார். எப்போ குரு சொல்லுவார்ட்டு நேராக முந்திரி கட்ட மாதிரி எடுத்தோடனே விஜய் மாதிரி குடுக்கணும் உள்ள போய் எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருந்தார், கூப்பிட்டா போகலான்னு சொல்லிட்டு. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணார், ராமர் மெதுவாக எந்திரிச்சார். சீதைக்கு அப்பயே ரொம்ப சந்தோஷம், ராமர் எந்திரிச்சிட்டார், வெற்றி ஆயிடுவான்ட்டு. ராமர் மெதுவாக வந்தார், சுற்றி வந்தார், நமஸ்காரம் பண்ணார், அந்த வில்லுக்கு நமஸ்காரம் பண்ணார். ஏன்னா அது சிவதனுசு, சாதாரண தனுசு கிடையாது, சிவன் உபயோகப்படுத்த தனுசு. நமஸ்காரம் பண்ணார். மெதுவாக என்ன பண்ணார், அந்த வில்லை இடது கையினால் ரொம்ப லகுவாக எடுத்துட்டார். எல்லாரும் பார்த்து மயங்கி போயிட்டாங்க. அந்த வில்லை எடுத்தாரோ இல்லையோ, திபு திபு திபுன்னு சத்தம் வர ஆரம்பிச்சது, இடி இடிக்கிற மாதிரி சத்தம் வருதான். மற்ற ராஜாக்கெல்லாம் அப்படியே மடையில் கீழே வந்துட்டாங்க. ஒரு சில அதிர்ச்சியில் கீழே வந்துட்டாங்க, ஒரு சில நமக்கு இல்லையாடா சீத்தை, இனிமேல் நமக்கு இல்லையாடான்ற அந்த கவலையை கீழே வந்துட்டாங்க. ஜனக மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ராமர் என்ன பண்ணார், கீழே இருந்து அந்த நாணை எடுத்தார், மேலே கட்டணுமா, நாணை கட்டணும், அதுதான் போட்டி. என்ன பண்ணுறாரு, இதை வளைக்க ஆரம்பிக்கிறாரு, நாணை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த வில்லு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை, வளைக்கிறாரு டமால உடஞ்சிடுச்சு. உடஞ்ச உடனே இன்னும் பெரிய சப்தம் வந்துடுது. சீத்தை கையில் மாலை எடுத்துட்டா, சீத்தை மாலை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டா. ராமர் வந்து ஐயோ உடஞ்சி போச்சு, அது பரவாயில்ல, பழசுதான், அது யாரும் தூக்கி அடிக்க போகிறது கிடையாது, உடஞ்சி போனால் பரவாயில்ல. ராமர் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார். சீத்தை மாலையோடு நிற்கிறார். ராமர் கையெடுத்து கும்பிட்டார். இதை நான் பண்ண முடியாது அப்படின்ட்டார். எதை பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஜனக மகாராஜனுக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை நாளாக வில்லு உடைக்கிறவனுக்கு பொண்ணை கொடுக்குறேன், பொண்ணு கொடுன்னு சொல்லிட்டு இருந்தேன், வில்லு உடஞ்சி போச்சு, இவன் பொண்ணை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக பார்க்குறான். அப்போ ராமருடைய தர்மம் என்றைக்கும் ஒரு படி அதிகமாக தான் இருக்கும் மனுஷன் தர்மத்தை காட்டி. ராமர் சொன்னார், எங்கள் குரு சொன்னார் வில்லை மட்டும்தான் பார்க்க சொன்னார், கல்யாணம் தான் பண்ண சொல்ல. கல்யாணம் தான் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கணும், எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்கணுமே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், ஆளுங்களை விட்டு அனுப்பிச்சாரு, கூட்டிட்டு வந்தார், திருமணமும் நடந்தது. இது கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கதை தெரியும் இல்லை. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வில்லு என்னது, சீதையோட சேர்ந்து வளர்றது என்னது, சீதையினால் மட்டும்தான் நகர்த்த முடியும் அப்படின்னா என்னது,
அந்த வில்ல உடைக்கிறவர் தான் சீதையை கொடுக்கணும் அப்படின்னா என்னது, இதுக்கு அர்த்தம் என்னது? ஏதோ கதையா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கதைக்கு பாடம் என்ன இருக்கணும்? கண்டிப்பா அர்த்தம் இருக்கணும் இல்லையா, தத்துவம் இருக்கணும் இல்லையா. தத்துவம் இல்லாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கதைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தத்துவம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனோட சேர்ந்து பிறக்கக்கூடியது என்ன அப்படின்னா அகங்காரம். அகங்காரம்னா என்னது? அடையாளம். நாம எல்லாரும் பிறக்கும் போது ஒரே ஒரு அடையாளத்தோட பிறக்கிறோம். கண்ணே, புஜ்ஜி, தங்கம், பட்டு இப்படிதான் கூப்பிட்டு இருப்பாங்க. குழந்தை அழுவுது, நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு அடையாளம் தான் என்னது? குழந்தை. அவ்வளவுதான். அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு பலவிதமான அடையாளங்களை கொடுக்குறாங்க. முதல்ல என்ன கொடுக்குறாங்க? அதுக்கு ஒரு பேரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மதம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இனம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜாதி, அதுக்கப்புறம் அதோட கேரக்டரை வச்சு அதுக்கு பலவிதமான பேர். குறும்பு பயண்டா நீ, போக்கிரி பயண்டா நீ, தக்கடி பயண்டா நீ, ஏதோ பேர் வைக்கிறது. யோக்கிய பயண்டா நீ இல்லையா, ராஜாடா நீ, ஒவ்வொரு பேரை. அதுக்கப்புறம் நல்லா படிக்கிற பையன், தண்ட பையன், மக்கு பையன், குறும்பு பையன், ராவடி பண்ற பையன், ரகடு பையன் இல்லையா, சாஃப்ட் பாய், மில்கி பாய் இல்லையா, நிறைய பேர், தயிர் சாதம், பலவிதமான பேர்களுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். காலேஜ் டைமில் வேறு வேறு பேர்லாம் வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பேர் வருது. வேலைக்கு போகும்போது மேனேஜர், ஆஃபீஸர், கலெக்டர், பலவிதமான அடையாளங்கள் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய அடையாளங்களை வளர்த்துக்கிட்டே போகிறோம். இந்த அடையாளங்கள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அகங்காரங்கள் இந்த அடையாளம் வளர வளர என்ன ஆகுது? நம்மளுடைய அகங்காரமும் வளர ஆரம்பிக்குது. சின்ன குழந்தை ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். யாரை கூப்பிட்டாலும் யாரையும் பார்த்து சிரிக்கும். அதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. யாரை பார்த்தாலும் நீங்களும் சிரிக்கும். அந்த குழந்தைய நீங்கள் பிடிச்சி கிள்னாலும் சிரிக்கும். அந்த குழந்தைய நீங்கள் கொஞ்ச நாளும் சிரிக்கும். ராஜாடா நீ சொன்னால் சிரிக்கும். ஒக்கிரி பாயிண்டா நீ சொன்னாலும் சிரிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன இல்லை? அகங்காரமே இல்லை. எப்பயும் சிரிச்ச முகமாக இருக்கும். ஆனால் நம்மளாம் இப்போ எப்படி இருக்கும்? எல்லாருமே உருன்னு இருக்கும். இல்லை அவ்வளோ வணக்கம், அவ்வளோ அகங்காரம். நான் யார் தெரியுமா? ஏய் நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பேர் யார் தெரியுமா? நான்லாம் சிரிக்கவே மாட்டேன். ஏய் என்ன நீங்கள் வளர வளர என்ன ஆகிடும்? அவங்க ஃபேஸ் இன்னும் ரொம்ப இறுக்கமாக போயிட்டு. இந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் பாருங்கள், பணக்காரங்களாம் பாருங்கள், சிரிக்க மாட்டாங்க. நம்மளும் வரும். டேய் இப்படி அகங்காரம் என்ன பண்ணுது? நம்மளோட சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்கு. அந்த அகங்காரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது? ஷேக் பண்ணவே முடியாது. உண்மைதானே? சீதையினுடைய அந்த வில்லை யாரும் என்ன பண்ண முடியல? நகர்த்தவே முடியும். நம்ம அகங்காரத்தை யாராலும் நகர்த்த முடியாது. அகங்காரத்தை டச் பண்ணீங்கன்னா எரிஞ்சிடும். நீங்க எரிஞ்சிடுவீங்க, அவ்வளவுதான். யாரையாவது நீங்க கொஞ்சம் கேவலமா பேசுறீங்க, கொஞ்சம் நீங்க திட்டி என்ன ஏன்னு சொல்லிட்டியா, நான் வச்சுக்கிறது மாவன் என்ன பண்ண போறான் பாருங்க. இப்படி பேசிருப்பாங்க. ஒரு அம்மா ஊசி குத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஒரு நர்சம்மா என்ன பண்ணுது? ஊசி குத்த போகுது. அது அம்மா அப்படின்னு பயப்படுது. அந்த அப்படி சிரிச்சிருச்சு. அவ்வளோதான். இது பயப்பட அது அப்படி சிரிக்க சரியா போச்சு. அந்த அம்மா ஊசியை நிறுத்து, டாக்டரை கூப்பிடு, ஹெட் டாக்டரை கூப்பிடு. மேடம் வேண்டாம் வேண்டாம் மேடம், அதெல்லாம் முடியவில்லை, ஹெட் டாக்டர் கூப்பிடு. ஹெட் டாக்டர் வந்தார். எதுக்கு? ஊசி போடவா? கிடையாது. இந்த அம்மா உடனே வேலை எடுத்து வெளில எடுங்க. எதுக்கு? சின்ன சிரிப்புக்கு. வேலை இருந்து வெளில எடுத்தாகும். அவரு என்ன பண்ண முடியும்னு தெரியல. உடனே டீனை கூப்பிடு, அந்த ஹாஸ்பிட்டலில் ஓனரை கூப்பிடு. கடைசியில் அவங்களுக்கு எம்எல்ஏ வரைக்கும் தெரியுமா இன்ஃப்ளூயன்ஸ். எம்எல்ஏ வரைக்கும் போயிட்டு அந்த அம்மா எம்எல்ஏ வரைக்கும் போய் அந்த நர்ஸை வேலையிலேருந்து தூக்குனதுக்கு அப்புறம் தான் ஊசி குத்திட்டு போகிறான். இப்போ உடம்பு சரியாக போச்சு போகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அகங்காரம் அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. யாருடைய அகங்காரம் தொட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்களால தாங்க முடியாது. யாராலையும் தொடவே முடியாது அகங்காரத்தை. சீதையனுடைய வில்லு போல யாராலையும் தொடவே முடியல. கடைசியில் யார் தான் தொட்டாங்க? தான் தொட்ட. யார் ஒருவர் நம்முடைய அகங்காரத்தை முறித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கிட்ட சரணாகதி பண்ணு. அவர் தான் கணவராக ஏற்றுக்கணும், அவர் தான் உங்களுடைய நாதனாக ஏற்றுக்கணும், அவர் தான் உங்கள் புருஷனாக ஏற்றுக்கணும். அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுடைய அகங்காரத்தை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு.
அந்த பகவானை என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சுயம்பரத்துக்கு கூப்பிடணும், கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துடும், அகங்காரத்தை கொடுத்துடணும். அவர் என்ன பண்ணுவார், அதை ஈஸியாக உடச்சிடுவார். உடச்சிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணணும். மற்றபடி இந்த உலகத்தில் நம்ம யார்கிட்டையும் சரணாகதி பண்ணக்கூடாது. அவர் தான் அகங்காரத்தை உடைக்க முடியும். இதுதான் இந்த சீதையினுடைய விவாகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய கருத்து. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அம்பு, இந்த வில் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற பிரணவகாரம் சொல்லி சொல்றாங்க. இது உபனிஷத் பரமா என்ன பண்றாங்க, அர்த்தம் சொல்றாங்க. இந்த ஒரு அர்த்தம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீதையினுடைய திருமணம் நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, நம்முடைய அகங்காரத்தை யார் ஒருவன் முறித்து நம்மை ஆட்கொள்கிறானோ அவங்க என்ன பண்ண வாழ்க்கையை கொடுத்தல. இது சீதையினுடைய திருமணத்தை காட்டக்கூடிய ரொம்ப அற்புதமான சரித்திரம். ஆனால் சீதாயாம் சரித்தம் மகத்து அப்படின்ட்டு ஒரு பேர் சொல்லப்படுது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சார். சீதையுடைய கடைசி பாட்டு என்ன அப்படின்னா, போரெல்லாம் முடியுது, யுத்தம்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் சொல்கிறாரு, போய் சீதையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறார். விபீஷன் வரார். வந்தோடனே சீதையை பார்க்குறார். சீதை எப்படி இருக்கா அப்படின்னா, ஜடாபாரத்தோட 11 மாதம் தபஸ்வினியாக இருக்கார். எதுவுமே சாப்பிடவே இல்லை, குளிக்கலை, ட்ரெஸ்ஸை மாற்றலை, அப்படியே உட்காந்துருக்கா. விபீஷன் சொல்கிறார், ராவணவதம் ஆனது, ராமர் உங்களை வர சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சீதா அப்படியே கிளம்பி வந்தார். ராமர் அப்படி வர சொல்லலை, நல்லா குளிச்சுட்டு நல்லா ஆபரணங்களை போட்டுட்டு நல்லபடியாக வர சொல்ல, ராணியை போல வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். கணவன் சொன்னால் மறு வார்த்தை கிடையாது. உடனே என்ன பண்ணுறா, போய் மாற்ற போயிட்டார். இங்கே அசம்பிளியில் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்க, ராமர், லக்ஷ்மணன், அப்புறம் விபீஷன் இருக்காரு, அதுக்கப்புறம் சுக்ரீவன் இருக்காரு, நலன், அங்கதன், நீலன், இவங்கெல்லாம் ஜாம்பவானிகள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வானரங்களும் இருக்காங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானரங்கள் காத்துட்டு இருக்காங்க. எந்த சீதைக்காக நிறைய நாள் போய் தேடினாங்களோ, எந்த சீதைக்காக பெரிய சமுத்திரத்தில் பாலத்தையே போட்டாங்களோ, எந்த சீதைக்காக 18 நாள் யுத்தம் பண்ணாங்களோ, எந்த சீதைக்காக உயிரை கூட விட தியாகம் பண்ண தயாராக இருந்தாங்களோ, அந்த சீதை அவங்க இன்னும் பார்த்ததே கிடையாது. ஸோ ராமன் நினைச்சாங்க சீதை எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மணி வர சொல்கிறார். எல்லா வானர்களும் ஆவலாக காத்துட்டு இருக்கு, சீதை எப்போ பார்க்கலாம், சீதை எப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான். சீதை மெதுவாக நடந்து வர வந்த உடனே இந்த வானர்களை பற்றி சொல்கிறார். இந்த வானரங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தா, ஏன் ராமர் எப்போ பார்த்தாலும் சீதா சீதா சீதான்னு சொல்லிட்டே இருக்கார். ஒரு பெண்ணு தானே, ஒரு பெண்ணுக்காக இவ்வளோ கவலைப்படுறாங்க, ஒரு ஆம்பளை கவலைப்படுறாங்க, அது ராமரை போன்ற ஒரு ஆண் வந்து சீதைக்காக கவலைப்படலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா. எது வரைக்கும், சீதையை பார்க்குற வரைக்கும் தான். சீதையை பார்த்தாங்களோ இல்லையோ, எல்லா வானர்களும் நினச்சா எப்படி ராமர் இன்னும் உயிரோடு இருக்கார், சீதையை மறந்துட்டு. சீதையை பிரிஞ்சு 11 மாதம் எப்படி ராமர் உயிரோடு இருந்தார், இவ்வளோ அழகான இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை விட்டுட்டு எப்படி ராமர் உயிரோடு இருந்தால் நினைக்க ஆரம்பிச்சாங்களா. அப்படி சீதையோட அந்த ரூபத்தை பார்த்து எல்லாரும் மயங்கிட்டாங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சீதை மெதுவாக நடந்து வரும் பொழுது அவளுக்கு பலவிதமான உணர்வு இப்போ இருக்குது. 11 மாதம் கழித்து பார்க்க போகிறோம் ராமர் நம்மளை என்ன சொல்ல போகிறார், ராமன் நம்மளை எப்படி பார்ப்பார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே போல் இத்தனை ஆண்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி என்னுடைய ராமரை பார்க்கறது, என்னுடைய கணவனை பார்க்கறது, வெக்கம். இத்தனை நாள் என்ன பண்ணீங்க நீங்கள், 11 மாதம் என்ன காப்பாற்றாம என்ன பண்ணீங்க அப்படின்ற சின்ன கோபம், இதற்கு மேலே சங்கோஜம், இப்படி பலவிதமான உணர்வோடு என்ன பண்ணுறாங்க, சீதா மெதுவாக நடந்து வராங்க. பக்கத்தில் வந்துட்டாங்க. சீதைக்கு பெரிய எதிர்பார்ப்பு, ராமரை பார்க்கலாம், ராமர் நம்மளை மலர்ந்த முகத்தோட பார்ப்பார், நம்மளை சீதான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவார், எப்படிமா இருக்கான்னு சொல்லி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எதிர்பார்ப்புகளோட சீதா நேராக நிமிர்ந்து ராமரை பார்க்குறா. ஆனால் ராமர் வேறு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். ராமர் சீதையை பார்க்கவே இல்லையா. அவளுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. அதற்கு மேலே இன்னும் மனசு உடையிற மாதிரி ராமர் சொல்கிறாரு, இந்த பெண்ணான ஜனகனுடைய மகள் மைத்திலி, சீதான் பேர் சொல்லவே இல்லை, மைத்திலின்னு சொல்லிட்டார். ஏன்னா மைத்திலினா யாருடைய பொண்ணு, மிதிலியோடைய பொண்ணு, சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறார். மைத்திலி, இந்த பெண் மைத்திலி, இவள் ராவனுடைய மகள். இப்போ இவ ராவணன் கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்டுட்டா. இனிமேல இந்த மைத்திலி எங்கே வேணா போகலாம், அவளுக்கு பிடிச்சிருந்தா லங்கையிலே தங்கிக்கலாம், விபீஷன் நல்லா பார்த்துப்பான், இல்லையா ரிஷ்யமுகத்துக்கு போகலாம், சுக்ரீவன் தாயை போல பார்த்துப்பான், அதுவும் இல்லையா அயோத்தியாவுக்கு வந்துடலாம், வந்துட்டா என்னுடைய லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் இவங்க தெய்வம் போல பார்த்துப்பாங்க. அப்படியும் விருப்பம் இல்லையா, அப்பா வீட்டுக்கு போயிடலாம்.
நான் என்ன பண்ணுறேன், சேனையோட அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். இனிமேல் இந்த மைத்திலி என்னோட வாழ்வதற்கு தகுதி இல்லை, வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலும். சொன்ன உடனே சீதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது, வாய் தழுகலுக்கு ஆரம்பிச்சிடுது, கண்கள் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது, உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுது. ஒரு நிமிஷம் அவனால் நிற்க முடியல, மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. அப்படியே பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. ஒரே ஒரு பெண் தான் இருக்கா, சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆம்பளைங்க. இன்னும் யார் சப்போர்ட்டுக்கு வருவா, யாரும் சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ சீதைக்கு ராமருடைய மனசு புரிஞ்சிடுச்சு. ராமர் என்ன நினைக்கிறான்னு புரியும். என்ன புரிஞ்சுக்கிட்டா, ராமருக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு பெண்ணானவள் வேற ஒரு ஆணுடைய வீட்டுக்கு தங்கிட்டு வந்துட்டான்னா வீட்டில் ஏற்றுக்கூடாது, ஏற்றுக்க மாட்டாங்க. அன்னைக்கு வேற அவங்க வீட்டில் தங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ராமரை நாளைக்கு யாராவது கேள்வி கேட்பான், சீத்தை 11 மாதம் வேற அவன் வீட்டில் இருந்தா, அப்புறம் நீ வீட்டு வந்து வச்சுக்கிட்ட, இதெல்லாம் ஒரு பொழப்பாயா அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டுருவாங்களாம். யாரை, ராமரை கேட்டுருவாங்களாம், கேள்வி கேட்டுருவாங்களாம். அதற்கு பயந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மக்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ராமராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தார். மக்களுடைய அபிப்பிராயம் தான் தன்னுடைய அபிப்பிராயம் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா. அதற்காக எதை வேணால் தியாகம் பண்ண தயாராக இருந்தார். சீத்தை மேலே டவுட் கிடையாது, மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவன் என்ன பண்ணுறாரு, சீத்தையை விட்டுறேன்னு சொல்லிட்டார். சீதைக்கு நல்லா புரியும் ராமர் என்ன எதிர்பார்க்குறான்னு புரியும். மனைவி இல்லையா, அவளுக்கு புரியும். என்னதே விட்டுருவையா அப்படின்லாம் கேட்கல, கோவப்படலை, அழுகலை. அழுதா அசடு, கோவப்பட்டா முரடு, ரெண்டுமே சீதை கிடையாது. சீதை ரொம்ப சமத்து இல்லையா. அவன் என்ன பண்ணா, உடனே திரும்பி பார்த்தா, லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான், ஏ லக்ஷ்மணா சிதையை மூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டான். சித்தைனா என்னது, நெருப்பு, சித்தையை மூட்டுன்னு சொல்லிட்டான். லக்ஷ்மணன் அண்ணி சொல்லிட்டார் இல்லையா, வேற மாற்று பேச்சு பேச முடியாது. சித்தையை மூட்டுட்டார், அதாவது எல்லா கட்டையும் வச்சு ரெடி பண்ணிட்டார். பந்தத்தை கையில் வச்சுட்டு இருக்கார். பந்தத்தை எப்படி கொடுப்பாரு சீத்தை கிட்ட, அன்னிக்கிட்ட எப்படி கொடுப்பாரு, கையை வச்சுட்டா இருக்கா, கை நடுங்குது. சீத்தை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அந்த பந்தத்தை கையிலேருந்து பிடுங்கடா, நேராக போய் அந்த கட்டில் உட்காந்தா, கீழே நெருப்பை வச்சுட்டா, ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கால், அவருடைய இடுப்பு, அவருடைய முகம், அவருடைய தலை அப்படியே முழுவதும் ஆவர்த்தனை பண்ண ஆரம்பிக்குது. அவருடைய சரீரம் முழுவதும், ரூபம் முழுவதும் நெருப்பால் மூடிடுச்சு. மூடினதுக்கப்புறம் அங்கே இருக்க வானங்கள்லாம் ஆஹாஹான்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் ஹனுமான் அழுக ஆரம்பிச்சிட்டாரு, சுற்றி இருந்த எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, லக்ஷ்மணன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு, ராமரே கண் கலங்கிட்டார். ஒரு நிமிஷம் என்ன ஆனதோ தெரியலையே சீதைக்கு, சீத்தை மறுபடியும் வரமாட்டாளா எனக்கு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டார். அழுகிட்டே இருக்கும்போது ராமர் சொல்கிறாரு, நான் சத்தியம் தர்மம்னு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் முடியணுமா, தேவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிவிட்டு அவர் பக்கம் அமைதியை யோசிச்சார். தீர புருஷோத்தம்லாம் இருந்தார். அவர் சொல்லி முடிச்சாரோ இல்லையோ, தேவர்கள்லாம் மேலேருந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் பார்க்கணுமே, உள்ளே இருந்து அக்னி பகவான் என்ன பண்ணுறாரு, சீதையை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறார். தக தக தகதான் சீத்தை மிளறா, ஜொலிக்கிறா, அப்படியே கொண்டு வந்து வைக்கிறார். வச்சார் அப்படின்னா சீதையனுடைய புடவை நுனியில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கயிறு கூட எரியல. சீதையனுடைய கூந்தலில் வச்சிருந்த ஒரு பூ கூட என்ன ஆகவே இல்லை, கருகவே இல்லை. சீதையனுடைய முகத்தில் கொஞ்சம் கூட அந்த நெருப்பனுடைய கருப்பு அப்பவே இல்லை. அப்படியே வந்து நின்னாலாம். எல்லாரும் ஜெய் சீதாராம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமருக்கு புரியும், சீதா என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியும். ராமர் என்ன நினைக்கிறான்னு சீதைக்கு புரிஞ்சுது, சீதா என்ன நினைக்கிறான்னு ராமருக்கு புரியும். அத்தனை பேருக்கு முன்னாடி ராமர் ஒரு வேலை, சீதா போய் நெருப்பில் குதின்னு சொல்ல, சீதா என்ன அது நெருப்பில் குதிக்கிறதா, உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க வானங்கள்லாம் குறிச்சுன்னு சிரிச்சுட்டாங்கன்னா ராமாயணமாக இருக்காது. இவங்களுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. சீதைக்கு ராமனுடைய மனசு தெரியும், ராமர் என்னுடைய நன்மைக்காக தான் இதை பண்ணுறார், அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட வெறுப்பே கிடையாது, கோபமே கிடையாது, ராமருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதும் அது செஞ்சே ஆகணுன்ட்டு சீதை தானாக முன் வந்து பண்ணுறான். அதே போல் ராமருக்கும் தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் சீத்தை கேட்பா, சொல்லவே தேவையில்லை, மனசு நினைச்சாவே சீத்தை கேட்பா அப்படின்ட்டு ராமர் நினைச்சாரு, சீத்தை பண்ணிட்டார். இப்படிப்பட்ட சீதையனுடைய சரித்திரத்தை சொல்ல வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், வால்மீகி ராமாயணம் அப்படின்னு சொல்ல வரோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த தேவதைகள்லாம் இந்த பாரத பூமியில் வாழ்ந்துருக்காங்க இல்லையா. ஸோ
இப்படிப்பட்ட சரித்திரங்கள் நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்முடைய பாரத வருஷத்தில் எந்த மாதிரி மக்கள்லாம் இருந்திருக்காங்க, நாம் எந்த மாதிரி இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற நம்முடைய இலக்கை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நல்ல ரோல் மாடல் யாருக்கும் கிடையாது. நமக்கு ராமாயண மகாபாரதத்தில் கூடிய ஹீரோஸ் சொல்லி வளர்த்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஹீரோவாக நினச்சி வளர்ந்துருப்போம். ராமரை போல, அர்ஜுனனை போல, பீமனை போல வளர்ந்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற ரோல் மாடல்லாம் யார் தான் இருக்காங்க? தலை, வால், அப்புறம் துண்டு பீடி எல்லாம் இவங்க தான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருக்காங்க இல்லையா? தலை விரிச்சு போட்டு ஆடுறது இல்லையா? இந்த மாதிரி ரோல் மாடலாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணுறோம், அவங்களாம் நம்ம ஹீரோயினாக எடுத்துக்கிறோம். அதனால் ராமாயணம் படிக்க ரொம்ப முக்கியம்.